ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாழ்க வளமுடன். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா பீஸ் புலாவ். இது ரொம்ப ஸ்பைசியாக டேஸ்டியாக இருக்கும். இது லஞ்ச் பாக்ஸ்க்கு நீங்கள் கொடுத்து அனுப்பலாம். ரைத்தாவோட சர்வ் பண்ணும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த புலாவ் செய்கிறதுக்கு நான் சாதத்தை குக்கரில் வைக்க போகிறதில்ல, வடித்து தான் சேர்க்க போகிறேன். தண்ணி வச்சுருக்கேன், தண்ணி நல்லா கொதிச்சிட்ருக்கு. ஒரு 1.5 கப் அரிசியை ஊற வச்சுருக்கேன், அதை இதில் போட்டுக்கிறேன். இது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இது இப்போ நல்லா வேகட்டும். இப்போ நான் கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் 2 ஸ்பூன் நெய் கலந்து வச்சுருக்கேன். இதில் நம்ம ஹோல் கரம் மசாலா சேர்த்துடலாம். ஒரு பே லீஃபு, ஒரு பட்டை, அன்னாச்சிப்பூ, ஒரு கிராம்பு, கொஞ்சம் கல்பாசி. இது கொஞ்சம் நல்லா பொரியட்டும். இப்போ இது நல்லா பொரிஞ்சிருச்சு. வெங்காயம் சேர்க்கலாம். நான் 4 வெங்காயம் நீல வாக்கில் நறுக்கினா 4 வெங்காயம் சேர்க்குறேன். உப்பு சேர்க்கலாம். இது நல்லா கண்ணாடி பதம் வர்ற அளவுக்கு வதங்கட்டும். இந்த ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்கலாம். நான் இஞ்சி பூண்டை தட்டி தான் வச்சுருக்கேன், அதை சேர்க்குறேன். நீங்கள் மிக்சியில் அரைச்சி கூட சேர்க்கலாம். இதோட ராஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம ஸ்பைசஸ் ஒன்று ஒன்றா ஆட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ரெட் சில்லி பவுடர் 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அடுத்தது தனியா பவுடர் 2 ஸ்பூன். காஷ்மீரி லால் மிர்ச் பவுடர் 1 ஸ்பூன். மஞ்சப்பொடி. ஸ்டவ்வை நல்லா சிம்மில் வச்சுடுங்க. ஸ்பைசஸ் சேர்த்தோன்னே இது ஒரே 1 நிமிஷம் இந்த எண்ணெயில் வதங்கட்டும். இப்போ நம்ம தக்காளி சேர்த்துடலாம். இது கொஞ்ச நேரம் வதங்கட்டும். இது கூட ஒரு குடமிளகா இதை சேர்க்குறேன். ஊற வச்சு வேக வச்ச பச்சை பட்டாணி இதையும் சேர்க்குறேன். இதெல்லாம் கொஞ்சம் வதங்கட்டும். இப்போ இது கூட தேவையான அளவு உப்பு சேர்க்குறேன். ஆல்ரெடி நம்ம சாதத்தில் உப்பு போட்டிருக்கோம், நல்லா உப்பு பார்த்து சேர்த்துக்கலாம். அது கூட ஒரு 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன். இதெல்லாம் சேர்ந்து கொஞ்சம் நேரம் வேகட்டும். இப்போ இது நல்லா ரெடி ஆகிடுச்சு இந்த கிரேவி. இது கூட இப்போ நம்ம கொஞ்சம் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 1/2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்க்குறேன். சேர்த்துட்டு நம்ம வடித்து வச்ச சாதத்தை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம்.
தண்ணியெலாம் நல்லா இழுத்துட்ட பிறகு சாதத்தை ஆட் பண்ணணும், இல்லைன்னா சாதம் வந்து கொல கொலன்னு ஆகிடும். நான் வந்து நார்மலான சாப்பாட்டு அரிசி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து பாஸ்மதி ரைஸும் யூஸ் பண்ணி செய்யலாம். இது இப்போ நான் வடித்த 1.5 கப் அரிசியும் இதில் போட்டேன். கரெக்டாக இருக்குது சாதம். இப்போ இது கூட கொஞ்சம் கொத்தமல்லி புதினா பொடியாக நறுக்கி ஆட் பண்ணுறேன். இது ஒரு 5 மினிட்ஸ் இப்படியே சிம்மில் இருக்கட்டும். அப்போ தான் அதோட உப்பு காரமெல்லாம் இந்த சாதத்தில் இறங்கும். நம்ம கிரேவியில் சேர்த்த உப்பு காரம் எல்லாம் இந்த சாதத்தில் இறங்கும். இதை நல்லா கலந்துட்டு கொஞ்ச நேரம் மூடி வச்சிடலாம். இப்போ பீஸ் புலாவ் ரெடி ஆகிடுத்து, ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ நம்மளோட ஸ்பைசியான பீஸ் புலாவ் ரெடி ஆகிடுத்து. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். அடுத்த ஒரு நல்ல ரெசிபியோடு பார்க்கலாம். தேங்க்யூ.